ஏ பாப்பா அப்பா நல்லா இருக்காரா? யோ உன்னால வயசுல நல்லா வாழ வேண்டிய நானே நல்லா இல்லையா? இல்லை அப்பா நல்லா இருக்காருன்னு வேற கேட்குறியா? குடும்பத்தையே கொலை பண்ண பார்த்தேயா? அரிசியில் எதுவும் புழு இருந்திருக்குமோ? ஏன்பா என்னாச்சு? என்ன நொன்னாப்பாச்சு? முதல் கடையில் இருக்க எல்லா கம்பெனியும் போய் எடுத்துட்டு வாயா. பாத்தியா பாத்தியா நான் சொன்ன மாதிரி எல்லா உப்புலையும் அயோடினை கலந்து வச்சிருக்கான் பாரு. ஏன்பா இருந்தா என்ன? யோ உங்களால தான் நாங்கள் இப்படி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அயோடின் உப்பை சாப்பிடுங்க அயோடின் உப்பை சாப்பிடுங்கன்னு விளம்பரம் பண்ணி சொல்லி நாங்களும் அதை சாப்பிட்டு கடைசியில் எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டீங்களா? எந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க? நொந்த நிலைமைக்கு வந்துட்டோம். யோ அயோடின் உப்பை சாப்பிட்டா தைராய்டு கிளாண்டு வீங்கி வயிறுலாம் எரிஞ்சு கேன்சர் வந்துருமாம்லையா? எல்லாம் உப்பை சாப்பிட்டுதான் அப்படி ஆச்சு. எப்படி பாச்சு? யோ எனக்கு நேத்துல இருந்து தொண்டையெல்லாம் வீங்கிருச்சு, வயிறுலாம் எரியுதியா? ஏண்டாடே கண்டது கழுதி திங்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துவிட்டு இந்த பிரச்சனையை ஏதாவது பெரிய நோயோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அதனால தான் இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி ஆற வேண்டியது. தைராய்டு ஏன் வருது, அது வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுவாங்க, தைராய்டுக்கும் அயோடினுக்கும் என்ன சம்மந்தம், இது எல்லாத்தையும் சொல்கிறேன் கேட்டுவிட்டு அப்புறமா இந்த மாதிரி பதறுகளை அடிச்சுட்டு வந்து பதறு சரியா? இது ஸ்ட்ரீட் லைட்டிங் உயிர்மை. தைராய்டு கிளாண்டுன்றது நம்ம கழுத்தோட இந்த இடத்துல தோலுக்கு கீழே கொஞ்சம் மேல்புறமாகவே இந்த பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருக்கிற ஒரு சுரப்பி தான். இது 2 வகையான ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணும். ஒன்று T3 ஹார்மோன், இன்னொன்று T4 ஹார்மோன். T3ன்றது ட்ரையடோ தைரோனைன் அப்படின்னு அர்த்தம், T4ன்றது தைராக்சின் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 ஹார்மோனையும் இதை சரியாக உற்பத்தி பண்ண வைக்கிறது நம்ம மூளையோட இந்த பகுதியில் இருக்க பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்ற இன்னொரு வகையான சுரப்பி தான். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் TSH அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும். அந்த ஹார்மோன் இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு, கழுத்தில் இருக்க இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து நம்ம ரத்தத்தில் எந்த அளவுக்கு தைராய்டு அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டளைகளை கொடுக்கும். ரத்தத்தில் தைராய்டு அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த TSH ஹார்மோன் கம்மியாக சுரக்கும். அப்போது கம்மியாக அதுலேருந்து கட்டளை வரதுனால தைராய்டு ஹார்மோனும் தைராய்டை சுரக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கும். அப்போ ரத்தத்தோட தைராய்டு அளவு கட்டுப்படுத்தப்படும். ரத்தத்தில் கம்மியான அளவு தைராய்டு இருக்குது அப்படின்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த TSH ரொம்ப அதிகமாக சுரக்கும். அப்போது இந்த தைராய்டு கிளாண்ட் இந்த கட்டளையை வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரியான அளவில் தைராய்டு அதிகமாக சுரக்கும். அப்போ ரத்தத்தில் தைராய்டு அளவு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். இந்த தைராய்டு ஹார்மோன் தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்கள் இயங்குறதுக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்குது. நம்ம உடம்புல இன்சுலின் நம்மளோட செல்களுக்கு பண்ணுற வேலையை விட கொஞ்சம் அதிகப்படியான ஃபங்க்ஷனை இந்த தைராய்டு ஹார்மோன் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லோட க்ரோத்து, செல்லோட டிவிஷன்ஸு, செல்லோட அந்த மெட்டபாலிசம் செயல்முறை இது எல்லாமே ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தைராய்டு ஹார்மோன் தேவை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி TSHன்ற ஹார்மோன் தான் இந்த தைராய்டு கிளாண்டை ஒழுங்காக சுரக்க வைக்குது இல்லையா? அதனால ஒருத்தவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாலும் இந்த TSH ஹார்மோனை தான் பயன்படுத்துவாங்க. இப்போது ஒருத்தவங்களோட ரத்தத்தில் தைராய்டோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது T3 T4ஓட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்போது TSHோட அளவு கம்மியாக இருக்கும். ஏன்னா அதிகமாக இருக்குன்னா அதை குறைக்கணுன்றதுக்காக TSH கொஞ்சம் கம்மியான கட்டளையை தான் கொடுக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து வர அந்த TSH அப்போது அதோட அளவு கம்மியாக இருக்கும். அதுவே அந்த தைராய்டோட அளவு ரத்தத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போது இந்த TSHோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த தைராய்டு கிளாண்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹார்மோனை சுரக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இன்னொருக்காக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம ரத்தத்தில் தைராய்டோட அளவு ஒரு நார்மலான மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்த லெவலுக்கு தான் இருக்குன்னா அப்போ TSHோட அளவுமே நார்மலாக இருக்கும். இதனால தான் இந்த TSH ஸ்க்ரீன் பண்ணுறது மூலமாகவே ஒருத்தருக்கு தைராய்டு எந்த அளவில் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டுக்கு TSH ஸ்க்ரீனிங் மெத்தட் அப்படின்னு பேர். இந்த தைராய்டு பிரச்சனையில் 2 வகை இருக்குது. அந்த 2 பிரச்சனையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், ஆனால் இதை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சா தான் புரியும். ஏன்னா கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தைராய்டு பிரச்சனையில் ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு 2 வகை இருக்குது. இந்த 2 வகையும் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா ரத்தத்தில் T3 T4ஓட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஹைப்பர் தைராய்டிசம், அதிகம் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு T3 T4ஓட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா THS ஸ்க்ரீனிங்கில் THSோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு வரும். THS கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது, அதாவது தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தைராய்டு ஹார்மோன் உங்கள் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த T3 T4ஓட அளவு உங்கள் ரத்தத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு பேர். அதாவது தைராய்டு கிளாண்ட்லேருந்து ஹார்மோன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரத்தத்தில் கலக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்படி தேவையான அளவுக்கு அதில் கலக்கலை அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம்னா தைராய்டோட அளவு உங்களுக்கு ரத்தத்தில் கம்மியாக இருக்குது. அப்போது இந்த TSH ஸ்க்ரீனிங்கில் எப்படி ரிசல்ட் வரும்னா TSHோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ரிசல்ட் வரும். ஏன்னா தைராய்டு கிளாண்ட் சுரக்க வேண்டிய அளவுக்கு ஹார்மோனை சுரக்கலை அப்படின்றதுனால பிட்யூட்டரி கிளாண்ட் அதை சுரக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது TSH ஹார்மோனை தொடர்ச்சியாக சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அது அதிகமாக இருக்கும். ஸோ TSH ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு லெவல் கம்மியாக இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 2வது சொன்னல ஹைப்போ
ஹைப்போதைராய்டிசம்னு. இந்த பிரச்சனை தான் உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு காமனாக அதிகமாக வர ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது தைராய்டு கிளாண்ட் உடம்புல கம்மியாக சுரக்கிற பிரச்சனை, ரத்தத்தில் தைராய்டோட அளவு கம்மியாக இருக்கிற பிரச்சனை தான் அதிகபட்சமான மக்களை தாக்குற ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல் பிரச்சனை, அயோடின் சத்து உங்களோட உணவில், நீங்கள் எடுத்துக்கிற உணவில் கம்மியான அளவில் இருந்துச்சுன்னா தைராய்டு பிரச்சனை வரலாம். ஏன்னா தைராய்டு ஹார்மோன், அந்த தைராய்டு ஹார்மோன் சரியான அளவில் தைராய்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு அயோடின் கண்டிப்பாக தேவை. இந்த அயோடின் நமக்கு உணவு மூலமாக தான், நம்ம எடுத்துக்கிற உணவு மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கிற உணவில் அயோடின் சத்து இல்லை, அயோடினே இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போது தைராய்டு கிளாண்டுக்கு தேவையான அயோடின் கிடைக்காது. அதனால தைராய்டு கிளாண்ட் சரியான அளவில் அந்த தைராய்டை உற்பத்தி பண்ணாது. சரியான அளவில் T3, T4 உற்பத்தி ஆகலைன்னா அது ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு உங்கள் ரத்தத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த பிரச்சனை, அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால அயோடினை உப்பில் சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா உப்பு மூலமாக தான் நிறைய மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் அதை உப்பில் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி மற்ற உணவுகள்னு பார்த்தா கடல் சார்ந்த இந்த மீன் மாதிரியான உணவுகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம உடம்புக்கு தேவையான அயோடினை நம்ம ஓரளவுக்கு பெற்றுக்க முடியும். அது மூலமாக அந்த அயோடின் டெஃபிஷியன்சி மூலமாக ஏற்படுற அந்த ஹைப்போதைராய்டிசத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அடுத்தது நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் ஏற்படுற பிரச்சனை. பிட்யூட்டரி கிளாண்ட் TSH சரியாக சுரந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம தைராய்டு கிளாண்டால் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பார்த்து சரியான அளவில் ஹார்மோனை சுரக்க முடியும். பிட்யூட்டரி கிளாண்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது அந்த TSH ஹார்மோனை சரியான அளவில் சுரக்காது. அது சரியான அளவில் கிடைக்கலங்கும் போது தைராய்டு கிளாண்டும் தைராய்டு T3, T4 சரியான அளவில் கொடுக்காது. அப்போது சரியான அளவில் ரத்தத்தில் தைராய்டு கலக்கலை அப்படின்றதுனால ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்ற ஒரு பிரச்சனை. இந்த டிசீஸை பற்றி நம்ம ஏற்கனவே உயிர்மை எபிசோடில் 2 எபிசோடில் பேசியிருப்போம். ஒன்று டயபிட்டிஸ் கண்டென்ட்டில், இன்னொன்று விட்லிகோ கண்டென்ட்டில். இது ரெண்டுத்துலையுமே அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருப்போம். அதனால் இங்கே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பொதுவாகவே நம்ம உடம்புல உள்ள இம்யூன் செல்ஸ் வெளியிலேருந்து வர பாக்டீரியா வைரஸஸை அதை தாக்கி எதிர்த்து போராடி அதை அழிக்கணும். அதுக்கு பதிலாக சில நேரங்களில் அதையுமே அழிக்கும். அதோடு சேர்த்து நம்ம உடம்போட சொந்த செல்களையே தப்பாக நினச்சிக்கிட்டு, எதிரிகள்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அதை தாக்கி அழிச்சிடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ட்டு பேர். இந்த தைராய்டு பிரச்சனையுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்போட இம்யூன் செல்ஸ் நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு போயிட்டு அங்கே தைராய்டை சுரக்கக்கூடிய செல்ஸ் இருக்குல்ல, அந்த செல்ஸை தாக்கி அழிக்க ஆரம்பிச்சிடும். அந்த செல்ஸ்லாம் அழிஞ்சு போகிறதுனால தைராய்டு கிளாண்டால் தைராய்டை சரியான அளவில் சுரந்து கொடுக்க முடியாது. இதில் பிட்யூட்டரி கிளாண்ட் சரியாக அந்த TSH கொடுத்தாலும் கூட தைராய்டு கிளாண்டுக்கே இங்கே பிரச்சனைன்றதுனால தைராய்டை சரியாக அதால் சுரக்க முடியாது. அப்பவும் ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏற்படுற இந்த தைராய்டு பிரச்சனைக்கு ஹசிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு பேர். இது எப்படின்னா, இன்சுலின் போடுறோம் இல்லையா, டயபிட்டிஸ் பிரச்சனை வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலினோட அளவு கம்மியாயிடும். ஏன்னா பேங்க்ரியாஸ் இன்சுலின் அதிகமாக சுரக்காது. அப்படி சுரக்காதனால உடம்புக்கு தேவையான இன்சுலினை செயற்கையாக வெளியிலேருந்து கொடுக்கறதுக்காக டேப்லெட்டாவோ இன்ஜெக்ஷனாவோ தொடர்ச்சியாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் தைராய்டோட அளவு உடம்புல ரொம்ப கம்மியாகி ஹைப்போதைராய்டிசம் வந்துருச்சுன்னா அந்த தைராய்டோட அளவை மறுபடியும் கொடுக்கணும் உடம்புக்கு அப்படின்றதுனால, கிளாண்டால் அதை கொடுக்க முடியலன்றதுனால அதை டேப்லெட்ஸாக கொடுப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வந்துச்சுன்னா தொடர்ச்சியாக டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, அதாவது நம்ம இம்யூன் செல்ஸ் போய் அட்டாக் பண்ணும்போது ஹைப்போதைராய்டிசம், தைராய்டோட அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக தைராய்டோட அளவு அதிகமாகிற ஹைப்பர் தைராய்டிசம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல நம்மளோட இம்யூன் செல்ஸ் தவறுதலாக போயிட்டு நம்ம தைராய்டு கிளாண்டில் உள்ள தைராய்டை சுரக்கக்கூடிய அந்த செல்ஸை அட்டாக் பண்ணும்போது அப்போ ஏற்படுற குழப்பத்தால் அங்கே உள்ள தைராய்டு செல்ஸே இன்னும் அதிகப்படியான தைராய்டை உற்பத்தி பண்ணி உடம்புக்குள்ளே செலுத்திடும். T3, T4 உற்பத்தி பண்ணி ரத்தத்தில் செலுத்திடும். இதனால ஹைப்பர் தைராய்டிசம் சொன்ன உடம்புல ரத்தத்தில் தைராய்டோட அளவு அதிகமாகிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நடக்கும்போது இந்த தைராய்டு கிளாண்டே பெருசாக வீங்கிரும். ஹைப்பர் தைராய்டிசம்லையும் இந்த தைராய்டு கிளாண்ட் பெருசாக வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைப்போ தைராய்டிசம்லையும் கூட சிலருக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் பெருசாக வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்குமே காமன் கிடையாது, ஒரு சிலருக்கு இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தைராய்டு கிளாண்ட் பெருசாக வீங்கி கழுத்து பகுதியிலேயே ஒரு பெரிய வீக்கம் ஏற்படுறதுக்கு கோய்டர் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அந்த வீக்கத்தை டேப்லெட்ஸ் மூலமாகவே குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி டேப்லெட்ஸ் மூலமாகவே கரைக்க முடிஞ்சுன்னா நல்லது. அப்படி கரைக்க முடியலங்கும் போது சர்ஜரி பண்ணி அந்த தைராய்டு கிளாண்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமோ இல்லை ரொம்ப ரேராக ஒரு சில நேரத்தில் மொத்த தைராய்டு கிளாண்டையுமே கட் பண்ணி எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி யாருக்காவது எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல தேவையான தைராய்டு கிளாண்ட் இன்னும் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். கிளாண்டு தான் அங்கே இல்லையே தவிர ரத்தத்துக்கு தைராய்டு கிளாண்ட் தைராய்டு இருந்துச்சுன்னா தான் அந்த மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்க முடியும். அதனால் தைராய்டு கிளாண்ட் இல்லைங்கும் போது அவங்க வாழ்நாள் முழுக்க டேப்லெட்டாக தைராய்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற சூழல் ஏற்படும். இதே மாதிரி சில நேரத்தில் நம்ம தைராய்டு கிளாண்டு ஓவர் ஆக்டிவாக ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் அதிகப்படியான நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை விட ரொம்ப அதிகமான ஹார்மோனை உற்பத்தி பண்ணி ரத்தத்தில் கலந்து விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அதில் பிரச்சனை, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது இந்த தைராய்டு கிளாண்டை தூண்டுறது மூலமாகவும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் ஹைப்பர் தைராய்டிசம்ன்ற அதிகப்படியான தைராய்டு ரத்தத்தில் கலக்கிற அந்த பிரச்சனையை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அயோடின் சொன்னோம் இல்லையா, அந்த கண்டென்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அயோடினை கொஞ்சம் அதிகமாக உணவில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அயோடினோட அளவு தான் நம்ம தைராய்டு கிளாண்ட் எந்த அளவுக்கு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது அப்படின்றத நிர்ணயிக்குது இல்லையா. அப்போ அந்த அயோடின் அதிகமாக கிடச்சிருச்சுன்னா அந்த தைராய்டு கிளாண்ட் இன்னும் அதிகப்படியான ஹார்மோன்ஸை
உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலையும் ஹைப்பர் தைராய்டிசம்ன்ற அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அயோடினாலையும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டாக்டர்ஸ் ஹைப்போ தைராய்டிசம்ன்ற தைராய்டோட அளவு கம்மியாக இருக்கிற பிரச்சனைக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேப்லெட்ஸை ஓவர் டோஸாக எடுத்துருவாங்க, ஒரே நேரத்தில் ஓவர் டோஸாக எடுத்துருவாங்க. இல்லை அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் கூட டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணாமல் டாக்டர் இந்த டேப்லெட் எடுத்துருக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு திரும்ப தொடர்ச்சியாக அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களோட கிளாண்ட் நார்மலாக இருந்திருக்கும், ஒருவேளை அந்த கிளாண்ட் சரியாகி கரெக்டான அளவில் ஹார்மோனை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்க எக்ஸ்ட்ரா டேப்லெட் மூலமாகவும் இந்த ஹார்மோனை எடுக்கிறதுனால ரத்தத்தில் ஹார்மோன் அளவு ரொம்ப அதிகமாகி ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நபருக்கு எந்த பிரச்சனையோட தாக்கத்தோட பின்விளைவால் ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை, ரத்தத்தில் தைராய்டு அளவு அதிகமாக இருக்கிற பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்த்து அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கறது மூலமாக, அதை குறைக்கிறது மூலமாகவே ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன காரணங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, தொடர்ச்சியாக டீ காஃபி ரொம்ப அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாலும் அது உங்களோட தைராய்டு கிளாண்டை இப்போ பாதித்து உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸையோ இல்லை பேக் பண்ணப்பட்ட ஃபுட்ஸையோ அதிகமாக சாப்பிட்றீங்கனாலும், ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளை அதிகமாக தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் கூட உங்களோட தைராய்டு கிளாண்ட் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட உணவு முறையையும் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவே, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவே இந்த தைராய்டு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இருக்குது. தைராய்டு பிரச்சனை இல்லாமலும் தடுத்துக்க முடியும், இல்லை வந்துருச்சுன்னா கூட அதை ரிவர்ஸ் பண்ணவும் முடியும், திரும்ப அதிலேருந்து மீளவும் முடியும். அதே மாதிரி ரொம்ப மைல்டான சில எக்ஸசைஸ் அண்ட் யோகாஸ்லாம் இருக்குது. கழுத்தோட அந்த தைராய்டு பகுதிக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்குற மாதிரியான சில யோகா எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதை உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் யோகாஸ்லாம் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரியானதை தேர்ந்தெடுத்து உங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரியான ப்ரொசீஜரில் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களோட அந்த தைராய்டு கிளாண்டில் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோனை சரியான அளவில் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இதை டாக்டரோட அட்வைஸ் படி மட்டும்தான் செய்யணும், அவங்க சொல்லாமல் இதை பண்ணக்கூடாது. இந்த ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் இதெல்லாம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க முடியும். ஆனால் ஏன் சொல்லலைன்னா ரெண்டு காரணம். ஒன்று, அதை ஃபுல்லாக இங்கே சொன்னேன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே சொன்னேன்னா இந்த வீடியோட லென்த் இன்னும் அதிகமாகவும் உங்களுக்கு அது போரிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் சொல்லும் போது அதில் சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் இல்லை 1-2 சிம்டம்ஸ்லாம் இருக்கிறத கூட அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இருக்குது, இதை தைராய்டுக்காக மட்டும் நான் சொல்ல, பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போதுமே அதுக்கான சிம்டம்ஸை சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, பயந்து போகிறாங்க. ஆனால் நிறைய நோயோட சிம்டம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா நோய்க்குமே நிறைய சிம்டம்ஸ் சிமிலராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தைராய்டு இருக்குமோன்ற பயத்தை உங்களுக்கு தூண்ட விரும்பலன்றதுனால தான் இந்த வீடியோவில் அதை நான் தெளிவாக சொல்லலை. இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹைப்பர் தைராய்டிசம்க்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், ஹைப்போ தைராய்டிசம்க்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றதை நான் கொடுத்துட்றேன். அதை படிச்சிட்டாலும் கூட அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். டாக்டரை பார்த்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி இன்ட்ரோவில் முதல்ல பார்த்தீங்க இல்லையா, அயோடின் பிரச்சனை, அதனால் தொண்டை வீக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அயோடின் நம்ம உணவில் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக தொண்டை வீக்கம், தொண்டையில் எரிச்சல், வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான், ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஏன்னா அயோடின் நம்ம உடம்புக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மொத்த பூமியிலையுமே அயோடினோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவை, ஒரு குடும்பத்தில் எந்த அளவுக்கு உப்பை பயன்படுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உப்புலையுமே அயோடினை சேர்த்துருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு பிரச்சனை தான். உடம்புல எந்த அளவுக்கு அயோடின் தேவை, எவ்வளோ அயோடினை உப்பில் பயன்படுத்துகிறாங்க, ஏன் அயோடினை உப்பில் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க அப்படின்ற இந்த அயோடினை உப்பில் சேர்க்குற மொத்த ஹிஸ்ட்ரியை பற்றியும் நம்ம ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அந்த வீடியோ இந்த கார்டில் இருக்குது, முடிஞ்சதும் அதை பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு உயிர்மை எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.